Hi, hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக். இந்த 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல இருக்க இந்த போயம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாம் புக் வந்து புதுசா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. என்னென்ன லெசன் இருக்கு, புதுசா இருக்கா, தெரிஞ்சது இருக்கா, கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா அப்படினு சொல்லி செக் பண்றதுக்கு நிறைய சர்ச் பண்ணிருப்பீங்க. அது நான் நேத்தே நம்ம சேனல்ல பார்த்திருந்தேன். நிறைய நியூ கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவையும் நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் நம்ம என்னதான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் நம்மளுடைய மதர் டங் தமிழ் தான். ஸோ தமிழில் இங்கிலீஷை சொல்லி கொடுக்கும் போது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்தாலும் நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோவி ஈவினிங். இந்த போயம் இதை நம்ம தமிழ் மீனிங் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு மனப்பாட போயம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். இதோடைய ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படின்றது தான் இதோடைய ஆத்தர். பொதுவாகவே நம்ம தமிழில் நிறைய செய்யுள் படிப்போம் தெரியுங்களா? இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி, இந்த கிளைமேட்டை வர்ணிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு செய்யுள் தான், அந்த மாதிரி ஒரு போயம் தான் இந்த போயம் இருக்கு. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதில் வார்ம் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது வார்ம் அப் பண்ணுறாங்க. இந்த லெசன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிற மாதிரி 2 கொஸ்டின். என்னன்னா, ஹாவ் யூ எவர் டிராவல்டு த்ரூ த ஃபாரஸ்ட், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கீங்களா, எந்த மாதிரி அது ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிட் யூ ஹாவ் எனி டைம் டு ஸ்டாப் அண்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் ஃபாரஸ்ட். நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, சடனாக அவங்களால் நீங்கள் நின்று அந்த ஃபாரஸ்டோட அழகை ரசிச்சிருக்கீங்களா முன்ன பின்ன அப்படின்றது ரெண்டாவது கொஸ்டின். ஸோ இப்போ இந்த போயம்குள்ளே போகலாம். இந்த வார்ம் அப்பில் இருக்க கொஸ்டின்ஸை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்க முடியுது என்னவா இருக்கும் இந்த போயம்குள்ள அப்படின்னா, நம்ம ஆத்தர் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு ஃபாரஸ்ட்காக ட்ராவல் பண்ணி போறாரு. ஓகேங்களா? நம்ம கதையுடைய அந்த ஹீரோ போயிட்டே இருக்கும் போது அந்த ஃபாரஸ்ட்டை அவர் ஏதோ கவர்ந்துருக்கு. அப்படி அந்த வியூ வந்து இருந்திருக்கு. அப்படி என்ன வியூ அப்படின்றது தான் இந்த போயம்குள்ள போகலாம். முதல்ல நம்ம போயம் வந்து ஃபுல்லா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருக்க நியூ வேர்ட்ஸ் அண்ட் glossary எல்லாமே பார்க்கலாம். Whose woods these are, I think I know. His house in the village though. He will not see me stopping here to watch his oats fill up with snow. My little horse must think it queer to stop without farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells as shake. To ask if there is some mistake, the only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இப்போ போயம் என்ன அப்படின்றத இங்கிலீஷ்ல பார்த்தோம். இப்போ ஒரு வரைக்கும் என்ன மீனிங் அப்படின்றத தமிழ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த அவங்க என்ன வழியில போயிருக்காங்க அப்படின்றத நம்மளால இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க பிக்சர் வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த காட்டு வழி எப்படி இருந்தது, காடு அப்படின்னு சொல்ல முடியாது, பனியால படர்ந்த ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு இடம். சரிங்களா? Whose woods these are, I think I know. அதாவது woods அப்படின்றது காடு இல்ல, இந்த மரங்கள் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து woods அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி மரங்கள் சூழ்ந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, his house in the village though, அது ஒரு கிராமத்துக்கு போற வழியில இருக்கான். he will not see me stopping here. இந்த இடத்துல எல்லாம் அந்த குதிரை நிக்கலையாம். ஆனா to watch his woods fill up with snow, அந்த ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா fill up with snow, அது பனியால சூழ்ந்திருந்துதான், பனி துகள்களால சூழ்ந்திருந்துதான். my little horse must think it queer. இந்த queerனு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த queer அப்படின்னா ஏதோ விசித்திரமா வித்தியாசமா இருந்துதான். அந்த குதிரை போயிட்டே இருந்த குதிரை சடனா அந்த இடத்த பார்த்தோன்னே என்ன பண்ணுச்சான், நின்னுருச்சான். ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்னுருச்சான். டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஆனா அது நின்றுச்சு,
ஆனா அது நாங்க நிக்க வேண்டிய இடம் கிடையாது. அது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பார்த்து அதை ரசிச்சிருக்கு. அதனால அது நின்று இருக்கு. Between the woods and frozen lake. Between the woods and frozen lake. பனியால சூழப்பட்ட ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு இடமும் frozen lake அப்படின்னா லேக் அப்படின்றது ஏரி அப்படின்னு சொல்லு. லேக்னா ஏரி. அதே ஃப்ரோசன் லேக் அப்படின்னா பனியால சூழப்பட்ட பனியா இப்போ ஒரு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏரி, அது எப்படி இருக்கும்? அப்படியே பனி கட்டி சூழ்ந்த ஒரு இடம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடமா. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ரொம்ப 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 டார்க்கான ஈவினிங், ரொம்ப டார்க்கான ஈவினிங். அந்த வருஷத்துலயே அந்த மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த அழகான ஈவினிங் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. He gives his harness bells as shake. அது ஏதோ வித்தியாசமா உணர்ந்தனால அதை சொல்லுதான். டு ஆஸ்க் இஃப் தேர் சம் மிஸ்டேக். அதை என்னாச்சு நம்ம கேட்போம்ல, நம்ம மாட்டு வண்டியிலே போறோம், நம்ம மாடு நின்றுடுச்சு, என்னடாச்சு என்னாச்சு அப்படி கேட்போம்ல, அதே போல இவரும் கேட்டிருக்காராம், என்னாச்சு ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப். ஸ்வீப் அப்படின்றது ஏதோ ஒண்ணு இப்படி அப்படி நகர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவ்னி ஃபிளேக். அந்த மாதிரி அந்த காற்றும் அங்க இருந்த ஒரு அந்த அட்மாஸ்பியர், அந்த இடம் எப்படி பொறுமையா நகருதான். த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சா, ரொம்ப ரொம்ப அழகா. எவ்வளோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பனியால சூழப்பட்ட ஒரு இடம் நம்ம பாக்குறோம், அதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மெய் மறந்து அதை ரசிச்சு நம்ம பார்ப்போம். அப்படி இருந்துதான். பட் ஐ ஹாவ் டு ப்ராமிஸ் கீப். ஆனா எனக்குள்ள நான் ஒரு விஷயத்த இங்கே இருந்துடணும்னு தோணுது. ஆனா எனக்குள்ள ஒரு விஷயத்த நான் வச்சிருக்கேன். அது என்ன? ஒரு விஷயத்த நான் எனக்குள்ள உறுதியா வச்சிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நான் கடக்க வேண்டிய பாதை வழி நிறைய இருக்கு. இதுக்குள்ள 2 மீனிங் இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். தூங்குறோம் அப்படின்றத நம்ம இறந்து போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இறந்து போறதுக்கு முன்னாடி நான் போக வேண்டிய தூரம்ன்றது வழியையோ பாதையையோ குறிக்கல. மைல்ஸ் டு கோ, ரொம்ப தூரம் நான் போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் நான் கம்ப்ளீட்டா தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த கிளாசரி பார்க்கலாம். இதுல இருக்க நியூ வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம போயம் படிக்கும் போதே நம்ம பார்த்தோம். குயர் அப்படின்றது ஸ்ட்ரேஞ்ச் ஆர் ஆட், ஏதோ டிஃப்ரெண்டா விசித்திரமா வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி. woods அப்படின்றது an area of landed covered with thick growth of trees. அதாவது காடு இல்லை, ஒரு ட்ரீஸால ஒரு நிறைய மரங்களால சூழப்பட்ட ஒரு ஏரியா, அதுதான் woods அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்னஸ் அப்படின்றது straps and fitting by which a horse is fastened to cart or carriage. அந்த மாட்டு வண்டி சொல்லுவாங்கல்ல, அந்த குதிரை வண்டியை சொல்றது தான் இது. நெக்ஸ்ட் ஃப்ரோசன் அப்படின்றது நமக்கு தெரியும், பனியால சூழப்பட்ட இறுக்கமான ஒரு இடம். ஸ்வீப் அப்படின்றது பொறுமையா ஸ்மூத்தா மூவ் ஆகுறது. டவ்னி அப்படின்றது சாஃப்ட் அண்ட் பல்ஃபி. ஃபிளேக் அப்படின்றது a small piece of snowflake, ஒரு சின்ன ஒரு பனிப்பாறை அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். இதுல இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் இதெல்லாமே செப்பரேட்டா ஒரு வீடியோவா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.